சிறுகடி காசு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு, "இத்தனை தடவை தாங்க இந்த காரை தொடச்சிட்டு இருப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "காரு நல்லா பளிச்சுன்னு இருந்தா தானே இதை வட்டிக்கு போட முடியும்." அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. "இங்கே பாருங்க, காரை நல்லாவே பளபளன்னு ஆக்கியிருக்கீங்க. எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இந்த காரை எப்படியாவது போட்டுட்டு நம்ம பணத்தை எப்படியாவது சேர்த்து அந்த வீட்டை மீட்டே ஆகணுங்க. இல்லாட்டி மாமாவும் அத்தையும் ரொம்பவே உடஞ்சு போயிடுவாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து இருந்துட்டு, "ஏற்கனவே அந்த ஃபைனான்ஷியரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ஃபைனான்ஷியர் என்னை நம்பி பணமே கொடுக்க மாட்டேன்றான். ஏற்கனவே அதிகமாக வட்டி வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனை அசிங்கமும் படுத்தியாச்சு. அதனால் எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றான். நான் கூட என் காலில் கூட விழுந்து பார்த்துட்டேன். ஆனால் அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஷூரிட்டி கையெழுத்து வேற கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் போய் கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் யாருமே எனக்காக முன் வந்து நிற்கவே இல்லை. பார்க்க தான் மீனா எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அவங்களோட புத்தி இவ்வளோதான் மீனா." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு மனுஷனுக்கு காசு பணம் கூட இருந்தால் மட்டும்தான் சில பேரோட வார்த்தை எல்லாமே. ஆனால் இங்கே நமக்கு ஒரு கஷ்டம்னு போயிட்டு நின்னாதான் தெரியுது அவங்களோட முகத்தை காட்டுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. "எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. உங்களோட உழைப்பை முழுசாக போட்டிருக்கீங்க. இதனால் நீங்கள் பலன் கண்டிப்பாக பெறுவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு முத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.